ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டு மண்ணீரல் அதாவது சோரட்டின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சோரட்டி சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு ஹீமோகுளோபின், அதான் ரத்த சோகையை சரி பண்ணும். இதுதான் சோரொட்டி. இது வாங்கிட்டு வந்தவுடனே தண்ணியில் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் உடனே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது இதை நல்லா கழுவிக்கணும். இந்த மேலே உள்ள அந்த தோலெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் நல்லா. சோரேட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மேலே உள்ளது ஜவ்வு மாதிரி இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இப்படி சுத்தமாக எடுக்கணும். இதை பாருங்கள். இந்த ஜவ்வு மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இதை வாங்கிட்டு உடனே செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டு வச்சு அப்போ கூட ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. தண்ணியில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வாசனை வந்துடும். இது இந்த மாதிரி சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சோரொட்டியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கலாம். இது கத்தியில் நறுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே அருவாமனை இருந்தால் அருவாமனையில் நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரத்தமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கலாம் கட் பண்ணி. நம்ம ஈரல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது திரும்பலாம் இதை கழுவக்கூடாது. நம்ம அப்படியே தான் இப்போ குழம்புல போடணும். இந்த குழம்புக்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இப்போ பெரிய வெங்காயம் போடுறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன். இது ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் அந்த சுவரொட்டியை அப்படியே இதில் போடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கவும் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான். அது தேவையான அளவு. நான் இப்போ 1 ஸ்பூன் போடுறேன். 1-1.5 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு
தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த குழம்பு இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இது தண்ணி வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது வந்து ஒரு 5 விசில் இல்லைனா 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். 6 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஆவிலாம் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ திறக்காதீங்க, உடனே திறக்க வேண்டாம். இந்த ஆவிலாம் அடங்கிருச்சு பாருங்கள். வீட்டை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈரல் மாதிரி தான் இருக்கும். வெந்துருச்சுன்னா நல்லா சாஃப்டாகிடும். குக்கரில் வேக வைக்கிறதால இன்னும் கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும். சுவரொட்டி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவரொட்டி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி சாப்பிட்டோம்னா இந்த ரத்த சோகையெல்லாம் சரியாகும் நம்மளுக்கு. சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்டுக்கலாம். வாரம் ஒரு தரம் கொடுக்கலாம். ஆட்டு மண்ணீரல் சுவரொட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.